மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தால உள்ள ஆர்ஜி கர் மருத்துவமனை கல்லூரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில வந்து இந்த பெண் மருத்துவர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்து இரவு பணியில இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொல்லவும் பட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாவும் சரி, இல்ல இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சரி, எக்கச்சக்கமான ஒரு பரபரப்ப கிளப்பியிருக்குது. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்களும் தெரிஞ்சிருக்குது. அத பார்த்தே வந்து நெறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில அந்த மாநில அரசு மீது வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் வைத்துள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம சமீப காலமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் இதுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. அப்படி என்ன ஒரு விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 கட்சியினரும் வந்து பரஸ்பரம் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து பதவியை ராஜினாமா செய்யணும். அவங்க மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கிற தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சிபிஐ அதிகாரிகள் வந்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாஜகவினர் வந்து இவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநில தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்ற ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது மிகப்பெரிய ஒரு புகார் வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் வந்து பாலியல் கொலையை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் வந்து பேரணி நடைபெற்றது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் கலந்து கொண்ட ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டுக்கு சென்று அவங்களோட பெற்றோரிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் வந்து போயிருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. காவல்துறை அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. காவல்துறை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே கூட வர்றதுக்கு வந்து அனுமதிப்பதில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்க வந்து எந்த ஒரு பணியும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டை சுற்றி வந்து கிட்டத்தட்ட பேரிகேடுகள் தான் வந்து அடுக்கடுக்காக வந்து வச்சிருக்கிறாங்க. காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஒரு அறிவுரை வழங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையோட செயல்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களோட மகளின் உடலை வந்து உடனடியாக எரிப்பதற்கும் மாணவின் தந்தைக்கு வந்து பணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து வற்புறுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு கொஞ்சம் கூட தாமதமே இல்லாமல் உங்களோட மகளோட உடையில வந்து எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா போலீஸ் வந்து அவங்கள எச்சரிச்சிருக்கிறாங்க, சொல்லக்கூட இல்லையா. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து போய் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவர்களிடம் வந்து பேச முயற்சித்தேன் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து என்னை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடுத்துட்டாங்க. நான் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அங்கே செல்லவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண குடிமகனாக தான் நான் போராடி வந்துகிட்டு இருக்கிறேன். மருத்துவர்களுக்கு என்னுடைய ஆதரவு தெரிவித்து தான் சில வார்த்தையில் பேசலாம் என்று சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு கூட வந்து காவல்துறை மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.